ஹே மில்கி பாய். உங்களை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மில்கி மேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மில்கி மேன். எனக்கும் தான் ஹாப்பியா இருக்கு மில்கி பாய். சரி புறப்படலாமா? வா வா. சரி.
ஹெச்எம்பி எக்ஸ்டெண்டட் ஃபைலை எங்க வச்சோம்? சக்தி கால் பண்ணி கூப்பிடலாமா? வேண்டாம், பாவம் அவ வேலை செய்யட்டும். கபோர்டில் தானே இருக்கும், நம்மளே போய் எடுத்துக்கலாம். டேய் பாத்தியா, நாமெல்லாம் இந்த ஆபீஸ்ல எவ்வளோ சீனியரா இருக்கோம். ஆனா நேத்து வந்தவ இன்னைக்கு சிஇஓ ஆயிட்டா. டேய், அதுக்கு நீ பொண்ணா பிறந்திருக்கணும்டா. அவ ஏற்கனவே இருந்த எம்டியை கரெக்ட் பண்ணி ஒரு போஸ்டிங் வந்தவ இப்போ இந்த எம்டியை கரெக்ட் பண்ணி சிஇஓ ஆயிட்டா. பெரிய கை காயிடுடா அவ. ஆமாண்டா. சரி வா வேலையை பார்ப்போம். ஓகே. சார் சொல்லுங்க சார். மிஸ்டர் அவனேஷ், எஸ் சார். சிவாவை கூட்டிட்டு உடனே கேபினுக்கு வாங்க. ஓகே சார், ஷூரா வரோம் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சொல்லுங்க சார். கடந்த 5 வருஷமா நீங்க 2 பேரும் அக்கௌண்ட் செக்ஷன்ல இருக்கீங்க. எந்தவித growthமே இல்லை. சார் என்ன சார் நீங்க அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை கொடுத்துருக்கீங்க, அதுல என்ன சார் growth காட்ட முடியும்? கொடுக்குற வேலையை செய்யறது தான் எங்க வேலை. அதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க சார். கொடுக்கிற வேலை மட்டும் இல்ல, கொடுக்காத வேலையும் நீங்க செய்றீங்க. என்ன சார் சொல்றீங்க? எவன் ஒருத்தனுக்கு வேலை செய்ய சோம்பேறித்தனமா இருக்கோ, நல்லா வேலை செய்யறவனை பார்த்து குறை சொல்றது தான் அவனுக்கு வேலையா இருக்கும். அந்த வேலையை பார்க்குற உங்க 2 பேருக்கும் இங்க வேலை செய்யறதுக்கு தகுதியே இல்ல. வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்றேன். சார் நாங்க அப்படி என்ன சார் தப்பு பண்ணோம்? கொடுத்த வேலை செய்யாம வெட்டி வேலையை பாத்தீங்கல்ல, அதுதான் நீங்க 2 பேரும் பண்ண தப்பு. சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். இப்பவே கிளம்பிட்டீங்கன்னா பிளாக் லிஸ்ட்ல வராது. இல்லனா சார் 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 ப்ளீஸ் சார். இங்க பாரு, உங்களுக்கு பிஎஃப் முத கொண்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ண சொல்லியாச்சு. போகும்போது வாங்கிட்டு போயிடுங்க. எந்த காரணத்தை கொண்டு உங்க 2 பேரும் நான் இங்க திரும்பி பார்க்கவே கூடாது. சார் தெரியாம சத்திய மேடத்தை பத்தி பேசிட்டோம் சார். இனிமேல் இப்படி நடக்காது சார். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடுங்க சார், ப்ளீஸ் சார். இதை நீங்க 2 பேரும் சக்தியை பத்தி பேசினதுக்காக மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் வேற யாரை பத்தியும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான். ப்ளீஸ் கெட் அவுட். கெட் அவுட் ஐ சே. போலாமா மில்கி பாய்? இங்க எதுக்கு மில்கி மேன் வந்திருக்கோம்? ஏன்னா நான் புகழ் குட்டிக்கு gift கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு தான். ஐ தேங்க்ஸ் மில்கி மேன். சரி வா உள்ள போலாம். சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எங்க கொஞ்சம் உள்ள போங்க சார். தேங்க் யூ. சொல்லுங்க சார். மில்கி பாய், இங்க உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ, சரியா? அது எடுங்க. மில்கி மேன் இது எப்படி இருக்கு? எனக்கு பிடிச்ச கலரா இருக்கு. மேட்ச் ஆகுதான்னு ஷோல்டர்ல வச்சு பாருங்க. வாவ், இந்த கலர் ரொம்ப சூப்பரா சூப்பரா இருக்கு. இந்த செலக்ஷன் சூப்பரா இருக்கு. எப்படியும் நமக்கு எடுத்தாச்சு, அம்மாக்கு எடுக்கலாமா?
என்ன மில்கி பாய் யோசிக்கிற? அது இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன? எங்க அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன, எடுத்து கொடு. ஆனா எனக்கு புடவை செலக்ட் பண்ண தெரியாதே. ஓ, மில்கி மேன், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ம், என்ன ஹெல்ப்? நீங்க எங்க அம்மாவுக்கு புடவை செலக்ட் பண்ணி தரீங்களா? நானா? ப்ளீஸ் மில்கி மேன். சரி, ஓகே. அண்ணே, இதை பேக் பண்ணிருக்கேன். மேட்சிங்கா sir. பிளாக் பேண்ட் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்க சார். சாரி செக்ஷன் எங்க இருக்கு? அந்த சைடுல இருக்கு சார். தேங்க்யூ. வா. ஆ வாங்க 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 வாங்க. கொஞ்சம் நல்ல கலர்ஸ்ல சாரீஸ்லாம் காமிங்களேன். அதை எடுத்து கொடுங்க. இதுவா தம்பி? அதான். மில்கி மேன், என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, என்ன கலர் செலக்ட் பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. ஒருவேளை நான் எடுத்து கொடுத்து அது அவங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா அதான் யோசனையா இருக்கு. மில்கி பாய், உங்க அம்மா என்ன கலர்ல இருப்பாங்க? என்னை விட கலர் கொஞ்சம் ஜாஸ்தியா, உங்களை விட கலர் கொஞ்சம் கம்மியா. ஒருவேளை சக்தி கலர்ல இருப்பாங்களோ? இரு, இப்ப செலக்ட் பண்றேன் பாரு. ஆ, அந்த கிரீன் கலர் சாரி எடுங்க. மில்கி பாய், இது எப்படி இருக்கு? வாவ், ரொம்ப அழகா இருக்கு மில்கி மேன். இது எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இது எங்க அம்மாவோட ஃபேவரட் கலர். தேங்க்ஸ் மில்கி மேன். அடுத்து மில்கி பாய்க்கு வேற ஏதாவது ஆசை இருக்கா, இல்ல கிளம்பலாமா? இல்ல, கிளம்பலாம் மில்கி மேன். சரி, இதையும் அது கூட சேர்த்து பில் பண்ணி. ஓகே சார். ஹலோ. மீனாட்சி, சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல ஏதாவது ஸ்பெஷலா செய்யுங்க. ஒரு கெஸ்ட் வராங்க. கெஸ்டா? யாரு? அது வீட்டுக்கு வந்ததும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. ஓகே. எவ்வளோங்க? 12,000. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். போலாமா? வா. என்னங்க, உங்க அண்ணன் ஃபோன் பண்ணாருங்க. வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வராங்கன்னு சொன்னாரு. கெஸ்டா? யாரு? தெரியல, யாருன்னு கேட்டேன். சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டாரு. யாரா இருக்கும்?
சரி சக்தி போட்டோல என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணாடி எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. அதான் விபூதி எல்லாம் தேய்ச்சி தடவி ஒரு 2 மணி நேரம் வச்சோம்னா நல்லா சுத்தமாயிடும். ம். மில்கி பாய் தோ இதான் நம்ம வீடு. எப்படி இருக்கு? வாவ் அழகா இருக்கு. உள்ள வந்து பாரு, வீட்டை விட அழகான மனுஷங்க இருப்பாங்க. சரி உள்ள போய் பார்க்கலாமா? ஆ. வாங்க 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 வாங்க. மில்கி மேன் ம்? நீங்க முதல்ல உள்ள போங்க, நான் அப்புறமா வரேன். என்னங்க ப்ரோ உன் கூட யாரோ கெஸ்ட் வர போறதா மீனாட்சி சொன்னா? யார் ப்ரோ அது? எஸ், மில்கி பாய். மில்கி பாய், உள்ள வாங்க. மில்கி மேன் நீங்க என்ன தமிழ்நாடு கலாச்சாரமே தெரியாம இருக்கீங்க? முத நம்ம வீட்டுக்கு ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஸோ வந்தா அவங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்கன்னு கூப்பிடுவாங்களாம். அவங்களும் வலது காலை எடுத்து வச்சு தான் உள்ள வருவாங்களாம். எங்க அம்மா சொன்னாங்க. நீங்க என்ன வலது காலை எடுத்து வச்சு உள்ள வான்னு சொல்லவே இல்லையே. சாரி மில்கி பாய், நீங்க வலது கால எடுத்து வச்சு வாங்க. ம்.